அவர் சொன்னார், எனக்கு இப்படி ஒரு சின்ன பிரச்சனை என்னால் இருக்க முடியல. என் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நான் நினைத்து கொண்டு கலங்கி கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நான் ஒரு சிறு விண்ணப்பம் தான் நேரிட்டேன். ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் எல்லாம் உம்மாலே பார்த்து கொள்ளப்பட முடியுமே, உம்மால் முடியாத ஒரு காரியம் இல்லையே, உங்கள் சித்தம் இருந்தால் என்னை சுகமாக்குங்கள் என்று கேட்டேன். என் வீட்டில் வைத்து தான் அவர் கேட்டிருக்கிறார். அந்நேரமே அவருக்கு ஒரு நல்ல சுகம் உண்டாயிருக்கிறது. அவர் ஆச்சரியத்தோடு மறுபடியும் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டிருக்கிறார். டாக்டர் செக் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அனுப்பிவிட்டார். இன்றைக்கும் அவர் நல்லா இருக்கிறார். அவர் அடிக்கடியாக நான் சந்திக்கிறேன். எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு சகோதரர். ஆமன்பார்களே, அன்றைக்கு அவர் என்னோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னது, நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வாருங்க. நமக்கு கூட தெரியாதுங்க என்ன தேவைங்கிறது. அவருக்கு எல்லாம் தெரியுதுங்க. எதை கொடுக்கணும், எதை எப்போ கொடுக்கணும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் பிரதர். அதனால் நமக்கு அருமையான ஒரு ஆண்டவர் இருக்கிறார் பிரதர் என்று அவர் எனக்கு ஆண்டவரை குறித்து அருமையாக அந்த சாட்சியை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் இருந்தது. அவருடைய காரியங்கள் அன்னைக்கு கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட்டது. அவர் சுகம் பெற்றார்.